2026ல் நிகழப்போகும் குருப்பெயர்ச்சிக்கும் மனித மூளையின் ஆற்றலை அதிகரிக்கும் தேனுக்கும் உள்ள அந்த சீக்ரெட்டான கனெக்ஷனை பற்றிய ஒரு குயிக் சம்மரி இது. இந்த மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலை சிலர் மட்டும் எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க, அதுக்கு திரவதங்கம்னு சொல்லப்படுற தேன் எப்படி நம்ம மூளையை ரெடி பண்ணுதுன்னு இந்த சோர்சஸ் ரொம்ப தெளிவா விளக்குது. முதலாவதாக குருவோட ஆற்றலும் நம்ம மனநிலையும். 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் உச்சம் அடையும் போது நம்மளோட சிந்தனை, எமோஷனல் எனர்ஜி, வாழ்க்கையை பார்க்குற பார்வை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏன் இந்த டைம்ல சிலர் மட்டும் புது வாய்ப்புகளை ஈர்த்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வளர்றாங்க, ஆனா பலரும் பயத்திலையும் குழப்பத்திலையும் மாட்டிக்கிறாங்க? இரண்டாவதாக, இதுக்கும் திரவ தங்கம்னு அழைக்கப்படுற தேனுக்கும் உள்ள அந்த ஷாக்கிங் கனெக்ஷன். ஆயிரக்கணக்கான மலர்களோட சாரம், சூரிய ஒளி, பூமியோட உயிர் சக்தின்னு இயற்கையோட எசன்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தது தான் தேன். நம்ம சோர்வான மூளை எப்போவுமே பயத்துல ஒரு சர்வைவல் மோட்ல தான் இருக்கும். ஆனா தேன் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நல்ல ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நம்ம மனம் புது வாய்ப்புகளை தேடுற ஆப்பர்ச்சுனிட்டி மோடுக்கு மாறிடுது. இறுதியாக பழங்கால ரகசியமும் 2026க்கான தயார் நிலையும். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் பல பழைய கல்ச்சர்ல மெடிடேஷனுக்கும் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்க்கும் முன்னாடி தேன் பயன்படுத்தினாங்க? ஏன்னா உடல் அமைதியானாதான் மனம் எக்ஸ்பேண்ட் ஆகும். குருவோட ஆற்றலையும் தேனையும் இணைக்கிற இந்த ஒரு கான்செப்ட் உங்களோட மணி மைண்ட் செட்டை முழுசா மாத்தலாம். இதை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க சிந்தனை செல்வம் யூடியூப் சேனல்ல முழு வீடியோவையும் கட்டாயம் பாருங்க. நம்ம உடல் அமைதியடைந்து மனம் எந்த பயமும் இல்லாம திறக்கும் போது மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுக்கிற மிகப்பெரிய செல்வத்துக்கு நம்ம தகுதியானவங்களா மாறுறோம்.